ஏங்க, அவர் பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும். ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாதே. எப்படிங்க அர்ச்சனை பண்றது? வேண்டுதலுக்கு அட்ரஸ் தேவையில்லை சீதா. மனப்பூர்வமாக இருந்தால் போதும். அதனுடைய பலன் அவங்க எங்கே இருந்தாலும் போய் சேர்ந்துடும். அவர் பேரை மட்டும் சொல்லு, அது போதும். வரேன் சாமி. வாங்க. வாங்க. நமஸ்காரம். வணக்கம். இந்தாங்க. தட்டை கொடுங்கம்மா. யார் பேருக்குமா அர்ச்சனை? முத்துசாமி தீட்சிதர் பேருக்கு. பாவம்மா, நல்ல மனுஷன். உங்களுக்கு உதவி செய்ய போய் இப்படி ஆயிடுச்சே. ஐயரே, மனபாரத்தை குறைக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு வர்றோம். மன்னிச்சிருங்கோ, வாய் தவறி சொல்லிட்டேன். முத்துசாமி தீட்சிதர் நாமதேயஸ்ய சககுடும்பானாம். இப்படி எல்லாரும் நம்ம மேல பழி போடுறாங்களே, நாம என்ன அந்த காரியத்தை தெரிஞ்சா பண்ண சொன்னோம்? சீதா, ஊர் அப்படித்தான் சொன்னோம். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தானே தெரியும். கோயிலுக்கு வந்து கண் கலங்காம சாமியை கும்பிடு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நாங்க என்ன பாவம் பண்ணோம்னு எங்களை எப்படி சோதிக்கிற? நானும் என் புருஷனும் யாரையும் மனசார கூட நோகடிச்சது இல்லையே. எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? கடவுளே, எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் முன்னாடி வந்து நின்னு எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு 10 வருஷமா வாரம் தவறாம வந்து வேண்டிட்டு இருக்க. இப்ப எங்களுக்கு தீட்சிதர் உதவி செய்ய வந்தப்ப கூட இதெல்லாம் நீ காட்டின வழிதான் நினைச்சு சந்தோஷப்பட்ட. நான் உன்னை ரொம்ப நம்பி இருந்தேன். ஆனா நடந்ததெல்லாம் எதிர்மறையா போச்சு. நீ என்னை இப்படியே விட்டிருந்தாலும் மலடின்னு மட்டும்தான் இந்த ஊர் உலகம் என்ன பார்த்து பேசியிருக்கோம். ஆனா எங்களுக்கு உதவி செய்ய வந்த தீட்சிதர் பைத்தியமானதுல இருந்து கொலை பழியும் எங்க மேல வந்து விழுந்துருச்சு. பாவம், 4 பேருக்கு உதவி செய்யற அந்த நல்லவர் தீட்சிதர் எங்களுக்கு உதவி செய்ய போய் இப்படி ஆயிட்டாரேங்கிற கவலை எங்களை வாட்டி வதைக்குது. என் வயிறு வெறும் சோற்ற மட்டுமே சுமந்திருந்தாலும் பரவாயில்ல, தீட்சிதரோட பாவத்தை என் வயிறு சுமக்க கூடாது. அவரை குணமாக்கு, அவரை குணமாக்கு. சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். வாரம் சாமி. போயிட்டு வாங்க. வரோங்க. புறப்படு. ஏங்க, இந்த தேங்காய் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல்ல. அதை வை. ஏங்க சாமி பிரசாதத்தை வேண்டான்னு சொல்றீங்க? வரத்தை கேட்க போனா சாபத்தை கொடுக்குற சாமிக்கு என் கோபத்தை காமிக்க வேண்டாம்? சாமி கிட்ட கோபத்தை காட்டி மனுஷன் ஜெயிக்க முடியுமா? முடியாது சீதா, முடியாது. நீ சாமி கிட்ட அழுது புலம்புனதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி அடுக்கடுக்கா துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா அதை எத்தனை நாள் தாங்கிக்கிட்டு நாம உயிர் வாழ முடியும்? இத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு கோயிலுக்கு வந்தோம். ஆனா இப்ப கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா? நமக்கு வச்ச செய்வனையை எடுக்க போய் அந்த தீட்சிதருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு.
இருக்கிற சும பத்தாதுன்னு இப்ப அந்த டீச்சர் குடும்பத்தோட வயிற்றுச்சல் வேற. இந்த லட்சணத்துல நான் எப்படி கடவுள் மேல கோவப்படாம இருக்க முடியும் சொல்லு? ஓஹோ, இவங்க வீட்ல இருக்க செய்வனி எடுக்க போய்தான் தீட்சிதர் பைத்தியம் ஆயிட்டாரா? நானும் அந்த தீட்சிதரை குணப்படுத்த சொல்லித்தான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த பாரு, அவர் குணமாகிற வரைக்கும் தீட்சிதர் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா உங்க சம்சாரம் நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க. நம்மளாலதான் அவங்க புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற கோவம் அவங்களுக்கு இருக்கத்தானங்க செய்யும். சீதா, என்ன சீதா நீயும் புரியாம பேசுற? இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? தெரியுமோ தெரியாதோ, போதுங்க. இனிமே எனக்கு குழந்தை பிறக்கலனாலும் பரவாயில்ல. யாருடைய பொல்லாப்பு நமக்கு வேண்டாம். என்ன இது, வயித்துல கருவை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த அம்மா குழந்தைய வேணாங்கிறாங்க. ஒருவேளை அவங்க கர்ப்பம் அவங்களுக்கே தெரியலையா? அம்மா, என் பேரு மூசா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க வயித்துல ஒரு ஜீவன் வளருது, இப்ப போய் ஏன் குழந்தை வேணாங்கிறீங்க? தம்பி, நீ நிஜமாவா சொல்ற? என்னம்மா நீங்க, முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்லணும்? நான் சொல்றதெல்லாம் உண்மைமா. தம்பி, அவ வயித்துல குழந்தை வளர்றது அவளுக்கே தெரியாதப்ப உனக்கு எப்படிப்பா தெரியும்? ஏதோ எனக்கு பட்டுச்சு, அதான் சொன்னேன். என்னங்க? சீதா, சீதா, இந்த பாருமா சீதா, சீதா. என்னங்க, என்ன ஆச்சு? சாமி உன்ட்டு வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம், என்ன ஆச்சுன்னு தெரியல. அம்மா, கார் தான் வந்திருக்கோம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் உதவி பண்ணி கார் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருங்களே. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. புள்ளத்தாச்சி பொண்ணுங்க மயங்கி விடுறது சகஜம்தான். உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்காங்க, மசக்க மயக்கம், கொஞ்ச நேரத்தில் தெளிஞ்சிருவாங்க. சீதா, சீதா, இங்க பாருமா. இங்க பேசிக்கிட்டே இருந்த, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னாச்சு? எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. ஆமாமா, நல்ல செய்திதான். இத பாருங்க, இனிமே வெளியே எங்கேயும் அனுப்பும்போது பத்திரமா அனுப்பணும். நன்றிமா. கவனமா பாத்துக்குங்க. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க ஐயா. என்னங்க, என்ன சொல்றாங்க? சீதா, இந்த தம்பி சொன்னது உண்மைதாம்மா. வாக்கு பழிச்சிருச்சு. அந்த அம்மா உன் கையை பிடிச்சு பார்த்தாங்க. நீ மயக்கம் போட்டு விழுந்தது மசக்க மயக்கம்னு சொல்லிட்டு போனாங்க. நீ கர்ப்பமா இருக்க. இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம். தேவையில்லைப்பா, நானே என் கர்ப்பத்தை உணர்றேன். தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. நான் இன்னொன்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுப்பா. உங்க வீட்ல செய்வன் எடுக்க போய் பைத்தியமானாரே தீட்சிதர், அவர் கூட என்னால குணப்படுத்த முடியும். என்ன, என்னப்பா சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமாதான். தம்பி, எங்க கூட வீட்டுக்கு வந்தீனா எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்றேன். நான் யோசிக்காத, வாப்பா. சரிங்க. இந்தா பாப்பா. பாப்பா. என்னப்பா பாக்குற? எங்க வீடுதான், வா. வாப்பா. உள்ள போலாம்ப்பா. வா.
தம்பி உட்காருப்பா. தம்பி, இதுக்குள்ளதான் எங்க சந்தோஷம், எங்க நிம்மதியை குழி தோண்டி புதைச்ச அந்த பாலா போன செய்வன மறைஞ்சு கிடக்குது. அதை கண்டுபிடிச்சு வெளியே எடுக்க வந்த தீட்சிதர் அதை எடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துவாருன்னு நினைச்சோம். ஆனா விதி வேற மாதிரி விளையாடிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆ? தீட்சிதர் இங்க வந்து செய்வனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பைத்தியமானாரு. தம்பி, இப்ப இங்க எந்த துஷ்ட சக்தியும் இல்ல. அதனாலதான் உங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க நன்மைக்காக பாடுபட்ட அந்த தீட்சிதர் இப்படி புத்தி சுவாதீனம் எல்லாம் இருக்கும்போது இந்த குழந்தை அவங்க குடும்பத்தோட சாபத்தை வாங்கிட்டு தானே பிறக்க போகுது. இல்லம்மா, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நான் தீட்சிதரை குணப்படுத்துறேன். அவர்தான் உங்க குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு எழுத போறாரு பாருங்களேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுனா நாங்க உன்னை 7 ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டோம்ப்பா. இல்ல இல்ல, உனக்கு கோயில் கட்டியே கும்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம். சரி, எனக்கு இப்ப முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? தயங்காம சொல்லுங்க. அப்பதான் நான் தீட்சிதரை குணப்படுத்துற வழியே கண்டுபிடிக்க முடியும். தம்பி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. போன நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. நாங்க பார்த்த வைத்தியர் வரிசையில கடைசியா தீட்சிதரை பார்த்தோம். நாங்க போய் அவரை சந்திச்சோம். எங்க வீட்டுல செய்வினை இருக்கிறத அவர்தான் எங்க கிட்ட சொன்னாரு. செய்வினை எடுக்க மாட்டேன்னு சொன்னவரை நாங்க தான் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சோம். அந்த தீட்சிதர் வந்த அதே இரவு என்ன நடந்தது, அவர் ஏன் பைத்தியமானார்னு எங்க யாருக்குமே தெரியாதுப்பா. எல்லாம் நல்லபடியா முடியட்டும். அத நான் தீட்சிதர் வாயாலே சொல்ல வைக்கிறேன். இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு தம்பி. சரிங்க, முதல்ல நான் இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? தாராளமா. கண்டிப்பா வாப்பா. உள்ள வா பாப்பா. தம்பி, இதுதான் எங்க பெட்ரூம். தம்பி, இந்த ரூமுக்குள்ள வந்த உடனே அந்த இடத்த பார்த்து உன் முகம் மாறி போச்சு. இங்கதான் தீட்சிதர் செய்வனை எடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஆ சரி சீதா, போ. உயிர்கொள்ளி ஒருவே, நான் மந்திரங்களில் சொன்னபடி செய்வினையோடு இணைந்து சிந்து பூந்துரையில் இருக்கும் முத்துசுவாமி தீட்சிதரை கொன்று தின்று வா. ஏய் லீ, நான் ஓலைச்சுவடியை தீட்சிதர் கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னு நீ பண்ணின வேலைதானா இது? சரி வா, நீயா நானான்னு பாத்துரலாம்.